சர்வலக நித்திய கடவுளே, உமக்கு கோடா கோடி சோஸ்ரம். எங்களுக்கு இந்த சலாக்கியத்தை கொடுத்ததுக்காக, நீர் எங்களுடைய தேவனர்ந்து எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக செலுத்தும் ஆண்டவரே. இன்றும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின் மூலியமாக எங்களை சந்தியும். நீர் எங்களுடைய பேசும் ஐயா, எங்களுக்கு உற்சாகத்தை கொடுமையா, எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுமையா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேதத்தின் மூலியமாக வெற்றியோடி வாழ வேண்டும். வேதத்தின் மூலியமாக வெற்றியோடி வாழ வேண்டும். We need to live a victorious life through the word of God. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை கொடுத்ததுக்காக. இன்றைக்கு நாளைக்கு நாளானை 3 நாள் கேமரன் ஹைலண்ட்ஸ்லே ஜெயம் நிறையா இருக்கும். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ரோகன் போட்டால் 1 way ஆக்கிட்டார்கள் ரோடை கொஞ்சம். ஓகே, thank God. Rogan put it in the Facebook. Now it's 1 way. Hopefully we will not have that much of a jam in this area. The other area we don't mind, but this area when people want to come to church. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபை சிறிதாக இருந்தாலும் பெருகிக் கொண்டே இருக்குது ஊழியத்தின் மூலியமாக. Though it's a small church, it is expanding through our ministry. அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம எங்கே போகிறோம்? Post Raya போகிறோம். We are going on to Post Raya. So there will be third Orangasli settlement. We are doing ministry practically at least once a month. Okay, மாசத்துக்கு ஒரு முறையாட்டும் இந்த 3 Orangasli ஊழியத்துக்காக சொல்கிறோம். Kampu Terlimau, Post Brook, now Post Raya. Terlimau, Post Brook and also Post Raya. இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஸ்லாக்கியம். It is all God given opportunity. அதை we take it or lose it. அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை விட்டு விடலாம். And நம்ம ஐயோ தூரமாக இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. If we say it so far, nothing will take place. It all comes from the word of God. எல்லாம் வேதத்தினால வந்தது. நாம் வேதத்தை நோக்கி பார்க்கும்போது கடவுள் நம்முடைய பேசுவார், வழி திறந்து கொடுப்பார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு காரியம் செய்வது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், வெற்றி கொடுப்பார். ஆமென். Okay, when you listen to the word of God, when you obey to the word of God, when you do what God tells you to do, God will bless you. God will give you a victorious life. You must know that. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் வேதத்தின் மூலமாக வெற்றியோடி வாழ வேண்டும் என்று. Today, through the word of God, we need a victorious life. We need to do 4 things. Okay, 4 முக்கியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது, நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்போது இந்த 4 காரியம் செய்ய வேண்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். When you do these 4 things, God will bless you in a very special way. Firstly, நாம் முதலாக வேதத்தை அறிய வேண்டும் நன்றாக. We need to discover the word of God. A lot of people don't discover the word of God. They don't even carry the Bible to the church. They don't read the Bible in the house. They think they know everything. ரொம்ப பேர் கோயிலுக்கு கூட வேதத்தை கொண்டு போக மாட்டார்கள், வேதத்தையும் படிக்க மாட்டார்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க? எல்லாம் தெரியும் எனக்கு. That is the problem. That is why they lead a difficult life. அதனால தான் ஒரு தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 119 ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வேதத்தை பற்றி தான் பேசுகிறான். We see the psalmist, Psalm 119, from the beginning 176 verses he talks about the word. How important is the word? எவ்வளவு முக்கியம் என்று அவன் சொல்கிறான். சங்கீதம் 119:12 blessed art thou, O Lord, teach me thy statutes. Okay, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட எனக்கு ஒரு வார்த்தையை நீ கற்றுக்கொள்ளுங்கள் என்று. சங்கீதக்காரன் ஞானம் உள்ளவன். The psalmist is a very wise man. He relied on God's word more than anything else, and he wanted to know what the word of God tells him. அவன் வேதத்தை நோக்கி பார்க்கிறான். வேதம் என்ன சொல்கிறது, கடவுள் என்ன சொல்கிறார், அதுதான் முக்கியம். We should do the same thing every day in our life. ஒவ்வொரு நாளும் வேதத்தை அறிய வேண்டும், ஆழமாக அறிய வேண்டும். சும்மா படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் படிச்சுட்டேன்னு சொன்னா பத்தாது. It is not just reading and said I have read. It is not. But you must discover what is there. As I come to the church in the mornings, when I look at the flowers, I'm so blessed. Okay, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வரும்போது புது பூ வந்துடும். New flowers from I bring here. Okay, today. So when the thought of the word comes, because I read something, God says, this is what. Okay, flowers might fade, but the word of God will last forever. பூக்கள் போயிடும், அழகா இருக்கு, நாளைக்கு போயிடும். ஆனால் வேத வாக்கியம் அப்படியே இருக்கும், நிலைத்திருக்கும் என்று. So when you know that, you have confidence in your life to move forward in life. இதை அறிந்திருக்கும் போதே நீங்கள் வாழ்க்கையில் தைரியம் இருக்கும், நீங்கள் முன்னுக்கு செல்ல. ஏனென்றால் வேத வசனத்தை நாம் அறிந்திருக்கும் போது
அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். When you know the word of God, when you discover the word of God, it will give you the courage you need to move on in your life. தனிப்பட்ட ஞானத்தை கொடுக்கும் வேதம். It will give you a different kind of a wisdom. It will give you a different kind of a knowledge. அறிவை, தனிப்பட்ட அறிவை கொடுக்கும். அதுதான் வேதம். You know why? ஏன் தெரியுமா? It's a living word. Amen. ஏன்னா உயிருள்ள வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். The more you read, the more you will know God personally, intimately. எவ்வளோ வாசிக்கிறீங்களோ, எதை அறிந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அவ்வளோ நீங்கள் வசனத்தை தேவத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். It is not only the pastor, but every one of us. பாஸ்டர் மட்டுமில்லை, எல்லாத்தையும் தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். ஏன்னா வேதம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய காதல் கடிதம். Yes, it's a love letter for each and every one of us. But people like to read, young people like to see the Facebook la, the WhatsApp la, the boyfriend, the girlfriend la, husband la, wife la, but the real love they don't see. இன்னைக்கு பாருங்கள் வந்து பாய்ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் பாருங்கள், புருஷன் மனைவி பாருங்கள், ஆனால் வேதத்தை அறியாமல் இருக்கிறார்கள். And there is why when so many things happen around us in our life, we are defeated. அதனால தான் வாழ்க்கையிலே நிறைய போராட்டம் கஷ்டம் வரும்போது சுத்தி பார்க்கும்போது அப்படியே தோல்வியிலே இருக்கிறோம். Yes, if you discover the word of God, you will know the word of God is meant for you. நீங்கள் வேதத்தை அறிந்திருந்தால் உங்களுக்கு அறிவீர்கள், வேத வசனம் எனக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. You will discover God's secrets for you. ரகசியத்தை அறிவீர்கள். We all like to listen to secrets, isn't it? ரகசியத்தை we like to listen, isn't it? But there is there. God's secret is there. வேதத்தினுடைய ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்திருந்தால் என்னடா நடக்கும், நடக்கட்டுமே, இருக்கிறார் இயேசு என் பக்கமே, தைரியமா போலாம். ஆமென். So you will say, whatever happens, I don't worry because I have discovered God's truth, God's promise for me, I am going to go forward. Yes, அறிய வேண்டும். படிக்கிறோமா வேதத்தை? Do we read the word of God? That's very important. Secondly, we need to digest the word of God. ஆழமாக ருசித்து பார்க்க வேண்டும் வசனத்தை. ஆழமாக. The psalmist says in Psalm 119 verse 18, open thou mine eyes that I may behold wondrous things out of thy law. என்னுடைய கண்களை திறவும் ஆண்டவரே, நான் ஆழமாக அறிய வேண்டும் என்று. எஸ், ஆழமாக அறிய வேண்டும் என்று. சாப்பாடு சும்மா சாப்பிட்டு கண்டது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்குமா? We simply eat anything we want. It is not helpful. And it doesn't digest also. நம்ம உள்ளுக்கு போகாது, சும்மா அதே வயிற்று வலி தான் வரும், தலைவலி தான் வரும், உடம்புக்கு சரி இருக்காது. When you eat all kinds of food, it is not helpful. It can only bring sickness into your life. Beloved, God's food helps us to grow every day and give us strength. வேத வசனத்தை நன்றாக ஆழ வைக்கும்போது அது வந்து பலத்தை கொடுக்கும், நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்ம வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கும். It's important. A lot of people keep the Bible in the house. When the pastor comes, those days, I still remember Archdeacon Batwan Manikam. He visited one house. Archdeacon Batwan Manikam இறந்து போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போகும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பைபிள்லாம் வாசிப்போம், ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், எவ்ரிடே we read. அரை வராத வேக்காடு கோயிலுக்கு வரவே இல்லை. யாத்திரை நினைச்சா வருவாங்க, மைக்கடி வர மாட்டாங்க. இந்த மாற்றம் நல்ல அப்படியே காண போயிடுவார்கள். They will give excuse and run away. So what? பைபிள் எடுக்கலாமா? He brought the Bible, purposely didn't take the Bible into the house. வேதத்தை கொண்டாந்தார், அதை காடி வச்சுட்டு போயிட்டு சும்மா அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. They brought fu. So what does it mean? What does it mean? You never read. நீங்க ஒவ்வொரு நாளும் படிச்சா it's different thing. என் வீட்டில் பாருங்க நிறைய பைபிள் இருக்குது. திடீர்னு இந்த பைபிள் ஸ்டடியில் யாரும் பைபிள் கேட்டால் அப்போ தான் ஆகுது இதை எடுத்து அது ஃபுஃபுன்னு ஓதணும். பட் மை பைபிள்ஸ் ஆர் இன் மை ரூம், மை ஸ்டடி ரூம். ஓகே, வேதா வாசிக்கும் போது பைபிள் கேட்கும்போது அப்போ தான் எடுக்கும்போது அது ஃபுஃபுன்னு. ஆனால் என்னுடைய பைபிள் வந்து எங்கே இருக்கும்? என் ரூமில் இருக்கும். என் சொன்னால் நான் படிச்சுட்டே இருக்கும். That's good. I keep here, I keep there, I carry it with me also. அதை நாம் ஆழமாக அறிய வேண்டும். என்ன சொல்லுகிறார்? ஒருத்தர் கேட்டார், நீ எப்படியாச்சும் ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி வசனத்தை போட்டுடுற, ஒரு பூவை போட்டு இதை போட்டுருங்க. Because when you allow the word of God, how you put the words in the Bible, in the Facebook, வேதத்தை நன்றாக ஆழ வைக்கும்போது
ஒரு காரியத்தை பார்க்கும்போது வேதத்தின் மூலியமாக கடவுள் பேசுவார் உங்களோட. It is there. நம்ம வந்து when you have studied the word of God, when you digest the word of God, when you see something, God will speak to you through that situation, through what we see. But அங்க உள்ளுக்கு ஒண்ணும் இல்லாட்டியா எல்லாம் பார்த்துட்டு ஏன்னு பேருவோம். And it is nothing inside there, you will just look and go. But God speaks to everything. எல்லா காரியத்திலும் தேவன் நம்மளுடைய பேசிக்கொண்டே இருப்பார். It all depends on us. நம்ம பாருங்க, மலேசியாவில் பாருங்க, ரொம்ப பேருக்கு பணம் சார்ஜ் விட்டுருவோம். ஓகே, அவருக்கு பணத்துக்கும் அவருக்கும் சண்டை போட்டாங்க சின்ன பிள்ளையிலே. ஓகே, சார்ஜ் ஆல்ரெடி ஹேட் disagreement fruits, not only generally one fruit but every fruit. மலேசியாவில் உள்ளவங்க பாருங்க, வழக்கமாக மலேசியன்ஸ் they love durians. And you talk about Musang King. Musang King சொல்லும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லாம் Musang King தான், எம்கேன்னு போட்டுறாங்க. ஆனால் உண்மையாக மூசாங்க தெரியாது. வெளியூர்லேருந்து வரவங்க வந்து Musang King வந்து டொரியாம் நாடுன்னு சொல்லுவாங்க. This is smelly. I had business coming from Korea. First time Korean, but because we Malaysians have had it and we have digested it, it's nice. Try. கொஞ்சம் ருசிச்சு பாருங்க. And we had one girl there with us, one teenage girl, Mary Jang கொண்டு வருவது. கஷ்டப்பட்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு போறவே அவங்களே ஒரு கிலோ 100 வள்ளினாலும் வாங்கி சாப்பிடுவாரு. Even $100 a kilo also she eat. And she said, I want to come to Malaysia to eat durian. Durian சாப்பிடுறதுக்கா வரண்டு. If not for MCO, she'll be here. Okay, MCO வந்துறாங்க. Digestion. உள்ளுக்கு போன பிறகு நம்மளுக்கு ருசி தெரியும். Yes. வேத வசனம் அதுதான். That is what the word of God. When you have digested the word of God, nobody can say anything about the word of God. You will stand for the word of God and you will live by the word of God. நம் நன்றாக ஆழமாக அறிந்த பிறகு வந்து யாரும் வேதத்தில் என்ன சொன்னாலும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதை ஆழமாக வைத்திருப்போம். And thirdly, we must delight in the words of God. நம்ம வேத வசனத்தை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மகிழ்ச்சி. ஓகே, அந்த வார்த்தை அங்க இருக்குது பாருங்க. verse 16, உமது பிரமாணத்தின் மன மகிழ்ச்சியை இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். He is so happy with the word of God. அன்றைக்கு பாருங்க இந்த மாதிரி இல்ல வேதம். Those days don't have the Bible like this. They have to so difficult, கஷ்டமா இருக்கும். ஆனா அவர் வசனத்தை படிக்கிறதுக்காக மகிழ்ச்சி கொண்டு வரும். மகிழ்ச்சி. So when you read the word of God, it must give you delightment, happiness, joy. சந்தோஷமா இருக்கணும். It shouldn't be a burden. பாரமானது. ஐயோ படிக்கணுமா? படிச்சிட்டியா? ஜேசன் படிச்சிட்டியா? படிக்கணுமே. நதனியேல் படிச்சியா? படிக்கணுமே. Yes. Do we do that? அது படிக்கணுமா? Or do we fall in love every day morning? Like today people are first thing when they wake up, what do they do? Even before they say prayer, they handphone. யார் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு அதுதான். But when you say a little prayer, ஒரு சிறு ஜெபம், ஆண்டவரே நன்றி ஐயா இந்த நாளுக்காக, பேசும் என்னோடு பேசுவார். Thank you Lord, speak to me today. And God, yes. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாலிபர் வரும். ஓகே, 12-year-old girl will come today. அது சின்ன பிள்ளைலே. ஓகே, என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க. They see me, they will get scared. அட பச்சைக்கிட்டா வேத படிச்சியா? ஐயோ அதுவே. அப்புறம் சோலான் சுக்குமா சொல்லுவாங்க. என்னது அப்பா வச்சா என்ன படிச்ச? So they read the Bible because of fear. பயத்தினால படிப்பார்கள். That's not. Okay? You cannot force people. You must encourage. You must have joy to read the word of God. So you must carry the word of God everywhere you go. Right from Kottabaru, because I enjoyed it. நான் வந்து போர்வீரா இருக்கும்போது நான் செய்தபடி அங்குள்ள கோத்தபாருல என்ன செய்ய சின்ன பைபிள், கிடியன் பைபிள் இருக்குல்ல, எடுத்துட்டு போங்கப்பா காட்டுள்ள. ஏன் சொன்னாங்க, தனிமையா இருக்கும், பயமா இருக்கும், போராட்டம் நடக்கும், அதை படிங்க, தேவன் பேசுவார். ஸோ வந்த பிறகு சந்தோஷமா இருப்பார்கள். கோயில் மனைவியே தூக்கி போட்டுரும். என்னடா உங்க கோயிலுக்கு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், இப்ப என்ன கோயில வந்து நான் செய்யறேன் இது செய்யறேன். மகிழ்ச்சியோடு வேதத்தை படிக்கும் போது மகிழ்ச்சி தேவன் கொடுப்பார். மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஊழியம் செய்வோம். Those days they don't want to read the word of God. Say take and go and read. It will help you in the jungle. It will give you joy, courage, protection. So when they come back,
Even their wives will be shocked. How come my husband now reading the word of God every day? They want to go to church. Hey, Peggy church. Last time they want to go. They'll scold, why apart? என்ன கிடைக்கும்? இப்ப அந்த மகிழ்ச்சியோடு படிக்கும்போது தேவன் பேசுவார். Amen. When you read the word of God in delight, God will speak to you. You shouldn't read the word of God as a burden. ஓ படிக்க சொல்லுமே. நானும் வாசிட்டு நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பேர் பாதிரிங்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாசத்தை பற்றி முடிச்சிடுவாரு. Only one reading. Anglican church. Other church no problem na. But our Anglican church, we must have at least 3 readings now. We don't do that. Some. Okay, but some churches they do. But some people say boring. What do you get by reading all it? Just preach from one verse enough already. One verse. No. Our Anglican, if you don't like it, go look for another church. You'll use one word. But Anglican church, we have the Old Testament, we have the New Testament, we have the Psalm, we have the Gospel reading. You must do. If you find it difficult to listen to the word of God, it is might as well sleep in the house, because you are sitting and listening as a burdened person. You don't have delight to listen to the word of God. உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கேட்கணும் ஆசை இல்லை. ஐயோ படிக்கிறாங்களே, யோ லாங் ரீடிங்லாம் ஃபினிஷ்லாம் ஃபார் அஸ். யூ நீட் that shows your relationship with God. அது காட்டும் உங்களுடைய உறவு தேவனோட. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பாருங்க, அந்த 5 நிமிஷம் வந்து 5 மணி நேரம் போல தெரியாது. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் நோனா that 5 minutes even 5 hours they don't know. Time will fly. Yo, wait vedila. Yes, அதான் பயம். Yes. But when it comes to the word of God, why are we burdened? ஏன் பாரமா இருக்குது? அதுதான் தோல்வி இருக்கும். Because you find it a burden, that is why you lead a difficult life. I have people who come and tell me how to run the church, but they don't read the word of God. வந்து சொல்வார்கள் எப்படி சபை நடத்தணும்னு, ஆனா வேதத்தை படிக்க மாட்டார்கள். But you have joy in reading the word of God, God will speak to you. சந்தோஷமாக படிக்கும்போது தேவன் பேசிக் கொண்டிருப்பார். நம்ம தேவன் வார்த்தை கீழ் படிவோம். We will obey God because it is God's word, because it's giving you joy. கேள்வி கேட்க மாட்டோம். We won't justify our action. நம்ம சொல்ல மாட்டோம் ஏன் எப்படின்னு கேட்க மாட்டோம். தேவனுக்கு பயந்து வாழ்வோம். We will be fearing God and living because we delight and we love God with all that we have. நாம் இருக்கிறத வச்சு எல்லாம் நேசித்துக் கொண்டே இருப்போம். And that will give you victory in your life. When you have the word of God in you, you will lead a victorious life. Amen. வேத வசனத்தை மனதில் சந்தோஷம் வைத்துக் கொண்டிருக்கும்போது வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். And finally, what must we do? என்ன செய்யணும்? We must depend on the word of God. நாம் வேத வசனத்தை சாய்ந்து இருக்க வேண்டும். Depend. வந்து பாருங்க, is it depend? சாய்ந்து இருக்கணும். We must kneel. Sometimes some people cannot stand on their own. They have to stick and so on. Because they depend on the stick a lot. அந்த கட்டைக்கு குச்சி வேணும் என்று. For you and for me, beloved, if you want to lead a victorious life, you must depend on the word of God. உங்களுக்கும் எனக்கும் வந்து வெற்றியோடு வாழ ஆசைப்பட்டால் வேத வசனத்தில் நாம் சார்ந்து இருக்க வேண்டும். Many Christians don't depend on the word of God. They depend on their pastors, they depend on their elders, they depend on their friends, they depend on the world. ரொம்ப கிறிஸ்தவர் என்ன செய்வார்கள்? அவங்க பாஸ்டர் தான் சார்ந்திருப்பாங்க. பாஸ்டர் சொன்னதான் செய்யணும். எஸ், மித்தவர்கள் பெரியவர்கள் சார்ந்திருப்பார்கள். அவங்க சொன்னதான் செய்யணும். கூட்டத்தை நம்பி இருப்பார்கள், உலகத்தை நம்பி இருப்பார்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. எஸ், தமிழ் நைசம். நீங்க மனிதனை நம்பி வாழ்ந்தால் கீழே விழுவீர்கள். If you depend on man and walk in this world, you will fall down. Yes. Or they will depend on their self-effort. நான் செஞ்ச முடியும், என்னால முடியும் எல்லாம். No. புஸ்குன்னு எது நடந்துச்சுன்னா கீழே விழுந்துருங்க. If something happens, you will fall down just like that. It can happen to any one of us. But if you rely on God's word, நீங்க தேவ வசனத்தை சாய்ந்து இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் முன்னுக்கு செல்லுங்கள் என்று இருப்பீர்கள். You will walk in front because you know God is with us. Why do you think David was so bold enough to walk against Goliath? ஏன் தாவீது வந்து தைரியமாக கோலியாத்தை பார்க்க போனான்? He relied on God's word. வேத வசனத்தை சாய்ந்திருந்தான். எங்க
கடவுளை மோசமா சொல்லிட்டா நீங்க பாருங்க, ரெண்டு ஒன்று பார்த்துட்டு யூ what you call, you maki hamun Tuhan saya kan hari ini saya akan tengok apa akan berlaku kepada anda. Yes. And then we see Daniel, lion's den. அங்க சிங்கத்தை கோயில போற பரவாயில்ல, செத்து பண்ணாலும் பரவாயில்ல, என்னது கடவுள் என்னோடு இருப்பார். God, he relied on God's word. Daniel's friends, Daniel கூட்டலிகள் நெருப்புல இருக்குது, பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல கடவுள் இருப்பார் எங்களோடு. Yes. And that's what the people, the Old Testament and New Testament, they relied on God's word. And today we are sitting here because some people relied on God's word and brought the gospel message to us. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா ஒரு சில வேத வசனத்தை சாய்ந்திருந்து அதை கொண்டு வந்தார்கள் நமக்காக. Because they rely. So for us, if you want to move in life, உனக்கு போனா வேத வசனம், சத்திய வேதத்தை தினம் தியானி. Yes, every day you read every day, and you will have a victorious life. Beloved, we must depend on God's word 100%. 100% வேத வசனத்தை. It can take some time, சில நேரம் இருக்கும். When God said build a place in Kampung Terlima, I depended, and even though I know it's so impossible, all this, so many things, ரொம்ப முடியாது, I also almost gave up. But God said, Jacob, when I say something, I will do it. தேவன் சொன்னார், நான் ஒரு காரியம் செய்ய வேண்டும். And we saw last week, Tuesday, God said, I am in control. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். That's how God works. Don't listen to people. Don't rely on God. கடவுளே, okay? Rely on God. Rely on God. தேவனோடு சாய்ந்திருங்க. தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக. In His time, not our time. We just rely on God and hold on to God. God, your word said, you will promise me, you will bless me, you will guide me, you will protect me. ஆண்டவரே, ஒரு வசனம் சொல்லுது, நீர் என்னோடு இருப்பீர், என்னை பாதுகாப்பீர், தேவை சந்திப்பீர். அந்த நம்பிக்கையோடு நாம் தேவனை சொல்லுவோம். நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். Beloved, if you want to lead a victorious life, take the word of God seriously. வேத வசனத்தை முக்கியப்படுத்துங்க. Not the pastor. Yes, வேத வசனம். I decided to have the service today because why? God already gave me the whole list. ஏன் வர வச்சிருந்தா என்ன கடவுள் சொல்ற இதுதான் பிரசங்கம் பண்ண போறேன். Give me 1 month all program. I don't want to say it is all right, let's take a holiday because Cameron Highlands will be no, the word of God. The word of God is so important. பார்த்தான் பரவாயில்ல, டயர்டா இருக்கான், ஒரு கொடுத்துருவாங்க. The devil thought, give him a leave tomorrow. I told her, oh, tomorrow holiday. I told her. But when I went to the room, God said, no. Yes, because the word. இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா வேத வசனம் தான். It is because the word of God. Beloved, அன் சகோதரர்களே, எல்லாம் போயிடும். Your possession, your health, your property, your friends, everything might go. But the word of God will stand forever and ever. எல்லாம் போயிடும், அழிந்து போகும். ஆனால் வேத வசனம் நின்று கொண்டே இருக்கும். அதை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்னோட பேசும் ஐயா, எனக்கு வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் ஐயான்னு சொல்லும் போது நிச்சயமாக கொடுப்பார். அதனால்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய அன்பின் நாள்தான் உங்களுக்காகவும் எனக்கு மரித்தார். அவர் நம்மளுக்கு வெற்றி கொண்டு வாழ்க்கை கொடுக்கிறார். நம்முடைய பேசிக்கொண்டே ஆசையாக இருக்கிறார். வேதத்தை வாசிப்போம், அதை நன்றாக அறிந்திருப்போம், ஆழமாக வைத்திருப்போம், ருசித்து பார்ப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம், சாய்ந்திருப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை வழிநடப்பார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, வசனத்தை கேட்டிருக்கிறோம். தேவன் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் சரி, அவர் சத்தியத்தை மனதில் வைத்துக் கொண்டு நம்ம சந்தோஷோடு நம்ம வழியை வாழ்க்கை நடத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுவாமி. உங்களுடைய வேதத்தின் மூலியமாக என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்று நாங்கள் யாரும் வெற்றியுள்ள வாழ்க்கையில் வாழ வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் பேசியிருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் மூலியமாக தான் நாங்கள் வெற்றியோடு வாழ முடியும் என்று எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே உங்களுடைய ஆவியாக நிரப்பி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசத்தை தியானித்து அதை ஆழமாக வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு படித்துக்கொண்டு உங்களுடைய வசத்தை சாய்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி ஐயா, இந்த மாலை வேலைக்காக நன்றி ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.